நெக்ஸ்டன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா 2025ஆம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன, இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் எடுக்கிறோம். ஆங்கில மாத பலன்கள் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஆனால் தமிழ் மாத பலன்களில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா ஒன்லி ஒரே ஒரு ராசிக்கு தான். அது இந்த வட்டம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 31 நாட்கள். தமிழ் மாதத்தில் 31 நாட்கள் கொண்டது தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மிக முக்கியமான விஷயம், ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயக பெருமாள் பிறந்த மாதம் ஆவணி மாதம் தான். ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி திதியில் நம்முடைய விநாயகர் பிறந்த நாள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாமனர் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம். இந்து மக்கள் அப்படியே எழுச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற அத்தனை விஷயங்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்கள் உங்களுக்கு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த இடமாற்றம் பண்ணலாமா, வேலை வாங்கலாமா, வீடு கட்டலாமா, கல்யாணம் முடிக்கலாமா. அது ஆவணினாலே கல்யாணத்துக்குரிய விஷயங்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்குவது எப்படி, உங்களுடைய கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாலும், அதே போல் என்னுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே நான் சொல்வது என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். வாங்க இப்போ உங்களுடைய 12 ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எப்படி இந்த மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியாக வருகிற சூரிய பகவான் 11ஆம் இடத்திலே அமர்கிறார். அப்போ ஒரு 11ஆம் இடம் யாருடைய ஜாதகத்தில், அதாவது பொதுவாக இப்போ நம்ம கோச்சாரம் பார்க்குறோம், பொதுவாகவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் 11ஆம் இடம் மிகப்பெரிய ஒரு நல்ல வலிமையான நிலையில் இருந்தால், 11ஆம் இடத்து அதிபதி எந்த ஒரு பாவ கிரகங்களால் பாதிப்படையாமல் இருந்தால், அந்த ஜாதகர் லாபங்களை இரட்டிப்பாக எடுப்பார் என்பது அர்த்தம். சாதாரணமாலாம் கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய லக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாவகத்தில் உட்காந்து சிறப்பான நிலையில் இருந்தார் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் ஒரு குறைஞ்ச ஒரு மந்த்லி ஒரு 5 லட்ச ரூபா எய்ம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எய்ம் பண்ணி தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்குரிய வருமானம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வரும். 5 எங்கே 30 எங்கே 5 மடங்காக உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்து அதிபதி செய்து கொடுப்பார் என்பது உண்மை. அப்படிப்பட்ட சுய ஜாதகத்தில் செய்கின்ற 11ஆம் அதிபதி இப்போ உங்களுடைய ராசி அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் ரீதியாக இந்த ஆவணி மாத பலன்களை நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது உறுதியாக உங்களுக்கு 11ஆம் இடம் வலுவாக இருப்பதனால் உங்களுடைய இந்த மாதம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் ஒரு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. தைரியமாக தொழில் செய்யுங்க.
உங்களுடைய வாடிக்கையாளர்களை நல்லா கேட்ச் பண்ணுங்கள். அவங்க என்ன கேட்குறாங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம், நம்முடைய துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீர்களோ, ஒரு 4 பேரை வச்சு வேலை பார்க்குற அத்தனை பேருமே சொந்த தொழில் தான். 3 பேர் 4 பேர் உங்களுக்கு கீழே ஒரு ஆள் வேலை பார்த்தாலும் அது சொந்த தொழில் தான். அப்போ சுய தொழில் செய்கின்ற 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய 400 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த துலாம் ராசி அன்பர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம், பொதுவாகவே நீங்கள் உங்களுடைய வேலை ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உழைப்பை உண்மையாக கொடுக்கின்ற உங்களுடைய வேலை ஆட்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யணுங்க. அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும். அது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்குமே சம மரியாதை கொடுக்கணும். உங்களுடைய வேலையை அவங்க கண்ணும் கருத்துமாக பார்ப்பதுக்கு அவங்களுக்கு அதுக்கேற்ற ஊதியம் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா முதலாளி நிறையா சம்பாதிச்சுக்கிறாரு. முதலாளி அவர் முதலீடு பண்ணியிருக்காரு, சம்பாதிக்காரு, எல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல வரல. ஆனால் அதையும் தாண்டி ஒரு வருமானம் கொஞ்சம் அதிகமாகும் போது நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அதில் ஒரு 20% எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு மீதி நம்மளுடைய கூட நம்மளை உயர்த்தி விட மிக உயிரை கொடுத்து வேலை பார்க்கும் நம்முடைய வேலை ஆட்களுக்கு கொடுக்கணும். அப்போ தாங்க அந்த வருமானம் இன்னும் இரட்டிப்பாகும். நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் வீட்டில் போய் பீரோவில் வச்சு பூட்டினாப்புல அப்புறம் பலபடி 2000 ஓட்டு செல்லாதுன்ற மாதிரி திரும்பி 500 ஓட்டு கூட செல்லாதுன்னு கூட சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும். இதுதான் உண்மை. அப்போ என்ன பண்ணுன்னா, நம்மளோட துலாம் ராசி அன்பர்கள் சக ஊழியர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா வெற்றியை காண்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இந்த மாதம் உங்களுடைய வேலையாட்களுக்கு உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். அந்த லாபத்தில் அவர்களுக்கும் முடிஞ்சளவு ஒரு சிறு பங்கு, ஏதோ சின்ன பிரச்சனைச்சு ஓகேவா, அதை கொடுத்து உதவுனீங்கன்னா உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும். அதேபோல் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு. பேங்க் லோன் வாங்கியிருக்கேன், பக்கத்து வீட்டில் கடன் வாங்கியிருக்கேன், அந்த அண்ணன்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அந்த அக்காட்ட கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு கடன் சுமையில் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கீங்களோ அந்த அழுத்தம் குறைய போகிறது. ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மன மகிழ்ச்சிகளை, உங்களுடைய பொருளாதாரத்தை அப்படியே நீங்கள் சிறப்பாக அணிவிக்கக்கூடிய, அதாவது மனசார சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ள நினச்சிக்கணும். நைட்டு நேரங்களில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது லாங் ட்ரைவ் போகிறீங்க, பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, எதில் வேணாலும் போங்க. எதில் போனாலும் தயவுசெய்து நீங்கள் வண்டியை ஓட்ட வேண்டாம். நீங்கள் வண்டியை இந்த மாதம் மட்டும் நைட்டு ட்ராவல் பண்ணும்போது வாகனங்களை ஓட்ட வேண்டாம். உங்கள் கூட யாரோ உங்கள் கூட உள்ள நண்பர்களோ அல்லது அந்த வாகனம் ஓட்டக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை யாரையாவது கூட வச்சுக்கிட்டு அவங்கள ஓட்ட சொல்லி நீங்கள் கூட போங்க. அப்படி போனீங்கன்னா வண்டி பழுதாகாது. 2வது, உங்களுக்கு தேவையில்லாத டேமேஜ் ஏற்படாது. ஒரு மன அழுத்தத்தோடு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அவங்க ஓட்டிட்டு நீங்கள் உட்காந்து போனீங்கன்னா நீங்கள் ராஜாவாக போங்க, நீங்கள் ராணியாக போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்லணும். உண்மையை சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொருளாதாரமும் கிடச்சிச்சு, மகிழ்ச்சியும் கிடச்சிச்சு, பிரச்சனை இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, இவ்வளவு மணி நேரம் மிக பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி நான் கிரகங்கள் ரீதியாக எடுத்த விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய நெக்ஷன் மூலமாக நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. அதே போல் அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு நேயர்களுக்குமே
நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ, அதாவது இப்போ பார்த்தது வந்து பொது பலன்களே. உங்களுடைய லைஃப்பில் 20% தான் மாற்றம் ஏற்றம். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய பிரசனமும் உங்களை உருவாக்கும். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் பதிலளிக்க முடியும். உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுடைய பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியும் என்று சொன்னது மாதிரி நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அத்தனை நேயர்களுக்குமே புரியும். ஏன்னா அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஜாதக பலன் சொல்கிறோம், எந்தளவுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட போன மந்த்து கூட நமக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க. அவங்கள நம்ம ஜாதகம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்கய்யா இது கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, பக்கத்தில் எதுவும் கேமரா வச்சுக்கிங்களா, இவ்வளோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, ஒரு கிரகங்களை, அதாவது நம்மளுடைய நவ கிரகங்களை நம்ம உள்வாங்கி அதை என்ன சொல்லுவோம்னா, ஒரு நம்மளுடைய நார்மல் வார்த்தைகளாக சொல்லுவோம், லவ் காதல், அப்படியே உள்ளுணர்வோடு காதல் செய்யும்பொழுது அந்த பிரபஞ்சம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு அத்தனை விதமான ஒரு ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்கும். அந்த நீங்களும் அங்கே ஜாதகம் பார்க்கும். இப்போ நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம். இப்போ லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னு சொன்னேன். அவங்கள நான் பார்த்ததில், நான் வந்து அவங்கள அதாவது அவங்க என்னை பார்த்ததில், நான் அவங்கள பார்த்ததில்ல, வீடியோ மூலமாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க உள்ளுணர்வோட ரியாலிட்டியாக கிரகங்களை நம்பி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், ரியாலிட்டியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரியாலிட்டியாக இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சரியான பதிலை கொடுக்கும் என்பது உண்மை. நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நீங்கள் வாக்குமூலமாக கொடுக்குற அளவுக்கு, கண்டிப்பாக ஆமாம் சார் நடந்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜாதக பலனை துல்லியமாக கணித்து என்னால் கூற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.